வணக்கம் மக்கள், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு காவேரி வந்து விஜயை கூப்பிட்டு வச்சு திட்டி விட்டாங்க. நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் வந்து என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, இன்னொரு பையன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது, என்ன தான் அப்படி பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் ரொம்ப திட்டி விட்டாங்க. உங்கள் பொண்ணை வந்து இதை வந்து யூஸ் பண்ணி என்னை வந்து மனசை மாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய்க்கு ரொம்ப இதாகிடுச்சு. என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, கிடச்சதுலேருந்து இன்னும் மீளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப இதாகிட்டார். ஸோ அந்த இதிலேருந்து மீள்றதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, பொண்ணை வச்சு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வராது, உங்கள் வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போயிட்டார். ஸ்கூலில் வந்து காவேரி வந்து அம்மாவை தேடுவாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க அம்மா. ஸோ எனிவே ரொம்ப தேவையில்லாமல் திட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. விஜய் வீட்டுக்கு வந்து காவேரியோட அம்மா, அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாருமே போவாங்க. அப்போ வந்து விஜய் வந்து கடுமையாக சொல்லி விட்டுருக்காரு, இவ்வளோ நாள் நான் போராடி எனக்கு எந்த யூஸுமே கிடையாது, இனிமேல் நானும் என் பொண்ணும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம், நீங்களும் தயவுசெய்து இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருவாரு. காவேரி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக பேசுகிறதா இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்த பொண்ணு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பாவமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னுமா அந்த மெடிக்கல் கண்டிஷன் அப்படி இருக்கு, என்ன எப்போ தாண்டா சேர்த்து வைப்பீங்க, அந்த சேர்ற மொமெண்ட் வந்து எப்படி இருக்குமோ என்னென்னு ஒரே ஆவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.